இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 27 பிப்ரவரி 2025 வியாழக்கிழமை முதல் 5 மார்ச் 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். 27 பிப்ரவரி வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை, மாசி மாதத்தினுடைய அமாவாசை கரிநாள். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாந்திரமான பால்குன மாதம் ஆரம்பம், அன்றைக்கும் கரிநாள். கோச்செங்கட்சோழர் குரு பூஜை. 1 மார்ச் சனிக்கிழமை அன்னைக்கு கரிநாள். 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி. 4ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி. 5ஆம் தேதி மார்ச் 5 புதன்கிழமை அன்னைக்கு கிருத்திகை சுக்லபக்ஷ சஷ்டி. ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம். இந்த தடவை வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்று ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் சந்திரன் சனி, மீன ராசியில் புதன் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி காலையில் 8:06 மீன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 3ஆம் தேதி காலையில் 10:38 மேஷராசிக்கும், 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று பகல் மணி 1:01 ரிஷபராசிக்கும் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு சாரம், குருவினுடைய சாரம் பெற்று அவர் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அப்போ மங்கள காரியங்கள் எல்லாமே நம்ம மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த நேரத்தில் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, இது எல்லாமே நமக்கு காணப்படும். லாபஸ்தானமும் 5ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதனும் 5 குடையவரும் இணைந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். தடைகள் அனைத்தையும் தகர்த்து ஒரு வெற்றிகளை நீங்கள் குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். புதிய தொழில், புதிய உத்தியோகம்
சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு, கேந்திரங்கள் பலமாக இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சாரம் பெற்று நேர் பாதையில் பயணிக்கிறார். ஸோ 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நின்று போன வீடு கட்டும் பணி அதை உங்களால் தொடர முடியும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த இஷ்யூஸ் கண்டிப்பான முறையில் சரியாகும். அது மாதிரி ஒரு திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக அமைய போகுதுங்க. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழில் சார்ந்து நீங்கள் கடன் வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. தடைபட்டிருந்த கல்வியெல்லாம் உங்களால் நல்லபடியாக முடிக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா அந்த காலகட்டம் பிறக்கும் போதே நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்தோட இந்த காலகட்டம் பிறக்குது. அஷ்டமத்து சனி வேற நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நடக்கிறது நமக்கு நல்லது. இந்த திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. முக்கியமாக அந்த 5ஆம் இடம் குரு பார்த்துடுறாங்க, சனி பார்த்துடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பலம். அது மாதிரி 9ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி, சந்திரன் சேரும்போது 4 கிரக கூட்டணியாக கூட வருது. ஸோ தடைகள் எவ்வளவு வந்தாலும் கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக தடைகளை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பல வழிகளிலும் ஒரு நல்ல ஒரு வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சில பயணங்கள் போக வேண்டியது இருக்கலாம். நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் இந்த நேரம் நமக்கு தொடங்குது. மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், அது மாதிரி வாழ்க்கை துணை, இவங்க வழியில் இருந்து வந்த அந்த மன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, இப்போ உதாரணமாக நான் புது தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த நேரத்தில் பண்ணலாம். நேம் வைக்கிறது பண்ணலாம். வங்கியில் போய் கடன் வாங்கிறது அது பண்ணலாம். அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் நம்ம தேடுறது அதெல்லாம் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு வரப்போகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மாணக்கர்களுக்கு
கல்வி சம்பந்தமான அனைத்து காரியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் புத பகவான் சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். நம்ம ராசியை சந்திரனும் பார்க்க போகிறார். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு முக்கியமான முடிவு, அதாவது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம வேறு புதுசாகவே நம்ம வேறு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உத்தியோகம் நமக்கு திருப்தியாக இல்லை, வேறு ஒரு இடத்துல நம்ம உத்தியோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி கடன் பிரச்சனை, கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களால் சுலபமாக நம்மளால் வெளியில் வர முடியும். பெண்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சனியினுடைய சாரம் பெற்று உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நம்முடைய ராசி நம்முடைய திரிகோணம் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ரொம்ப அருமையாக நம்ம ராசிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு ட்ரிப் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி ஒரு சந்தோஷம் ஏற்படும். பணம் சம்பந்தமான பிரச்சனை, கவலை அனைத்துமே ஒரு நீங்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நல்ல செய்தி நமக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அவர் நம்ம ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்முடைய கேந்திரம், நம்முடைய திரிகோணம் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். தடைபட்டு இருந்த கல்வி, அதில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த கல்வியில் நீங்கள் அடுத்த விஷயம் உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சூரியனை பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலில் ஒரு பெரிய மேன்மை, கீர்த்தி என்பது ஏற்படும். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, புதிய மாற்றம் உறுதி. பொதுவாக அந்த நேரம் எடுத்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நமக்கு 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய ராசிநாதன் நம்ம ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் பார்த்தோம்னா அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது கூட்டு தொழிலெலாம் பண்ணுறதா இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சரியான பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி புது உத்தியோகம், உங்களுக்கு இனோவேட்டிவான ஐடியாஸ் இருக்குது, இல்லை ஏதாவது படித்து இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண, அதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இந்த நேரத்தில் காத்துட்டுருக்கு. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை அனைத்துமே நிவர்த்தியாகும். குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் நடக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரு நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாது, அதாவது அசாத்தியம்னு சொல்லுவோம். சாத்தியம்னா சாத்தியம், அசாத்தியம்னா செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல நேரம். உங்களுடைய மகத்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போவதற்கான ஒரு சூழல்லாம் நமக்கு இனிமேல் நல்லபடியாக அமையும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 5 கிரகங்களுடைய ஒரு ஆதிபத்தியம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் நமக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவெடுப்பீங்க. இந்த வளவளா குளவளான்னு இல்லாமல் டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சமயம். ஒரு 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 சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த நேரத்தில் உறுதி. புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். புதிய விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும்னு நாம் நம்பலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. ஒரு நல்ல யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நடந்து முடியும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா டக்குன்னு முடிவெடுக்காமல், அவசரப்பட்டு முடிவெடுக்காமல், நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து முடிவெடுப்பீங்க, திட்டமிடுவீங்க, செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.